இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றத்தில் என்னை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் பிரதிநிதியாக நின்று பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து இந்த மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்த எனது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும், மேலும் எனது தாய், தந்தை, மனைவி மற்றும் குழந்தைக்கும், மேலும் என் வெற்றிக்காக அயராது உழைத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது வைத்த நம்பிக்கையை என் இதயத்தில் சுமந்து என் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளை என் எண்ணத்தில் ஏந்தி ராதாபுரத்தின் குரலை உரிமையோடு எடுத்துரைக்க இந்த மாமன்றத்தில் இன்று நான் எழுந்து நிற்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிரிகள் எத்தனை வந்தாலும் எதிர்கொள்ளும் துணிவே, எதிர்ப்புகள் எத்தனை எழுந்தாலும் வெல்லும் நம்பிக்கையே, சவால்கள் எத்தனை வந்தாலும் சாதிக்கும் ஆற்றலே, மக்கள் நலனுக்காக ஓயாமல் உழைக்கும் எங்கள் தலைவரே. நாற்காலியில் அமர்வது மட்டும் தலைமை அல்ல, 8 கோடி மக்களின் நம்பிக்கையை சுமப்பதுதான் தலைமை என்று தலைமையேற்று மக்களுக்காக சிந்திப்பவர் நமது மாண்புமிகு முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். மக்களின் குரல் கேட்கும் இடத்தில் உங்கள் குரல் ஒலிக்கிறது, மக்களின் பிரச்சனை எழும் இடத்தில் உங்கள் கவனம் செல்கிறது, மக்களின் எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் உங்கள் செயல் திட்டம் பிறக்கிறது. விமர்சனங்கள் வந்தால் விளக்கம் தருவார், சவால்கள் வந்தால் தீர்வு தருவார், மக்கள் அழைத்தால் ஓடோடி வருவார் எங்கள் முதல்வர் அவர்களே. இது வெறும் ஆட்சி அல்ல, மக்கள் நலனை மையமாக கொண்ட மக்கள் ஆட்சி. முதலமைச்சர் அறிவிக்கும் திட்டங்கள் அனைத்தும் வெறும் திட்டங்கள் அல்ல, மக்களின் வாழ்க்கையை மாற்றும் வளர்ச்சி திட்டங்கள். முதலமைச்சர் அறிவிக்கும் அறிவிப்புகள் அனைத்தும் வெறும் அறிவிப்புகள் அல்ல, அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்திற்கான அடித்தளங்கள். இந்த 100 நாட்களில் பெண்கள் பாதுகாப்பு, மக்கள் நலன், விவசாயிகள் நலன், இளைஞர்கள் மற்றும் வேலை வாய்ப்பு, தொழில் மற்றும் முதலீடு, போதைப்பொருள் ஒழிப்பு, நிர்வாக சீர்திருத்தம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது. இதுதான் நல்லாட்சி, இதுதான் மக்களாட்சி, இதுதான் முன்னேற்ற பாதை. எதிரிகள் பேசட்டும், விமர்சகர்கள் விமர்சிக்கட்டும், வரலாறு பேசுவது யார் என்ன சொன்னார்கள் என்பதல்ல, மக்களுக்காக யார் என்ன செய்தார்கள் என்பதைத்தான். இந்த வரலாற்றில் மக்களின் நம்பிக்கையை வென்ற தலைவராக, தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வழிகாட்டிய தலைவராக, எங்கள் மனதில் நிலைத்திருக்கும் முதல்வராக, இங்கே அமர்ந்திருக்கும் எங்கள் தளபதி, ஜனநாயகத்தின் விடிவெள்ளி, எங்கள் மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் அரசு சிறப்பாக செயல்படுகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை உங்களை வணங்கி, உங்கள் தலைமையை வாழ்த்தி, உங்கள் நல்லாட்சியை போற்றி, மேலும் எனக்கு அரசியலில் வாய்ப்பளித்து ஒவ்வொரு நிலையிலும் என்னை வழிநடத்தி ஒரு மருத்துவராக, குறிப்பாக உடல் பருமன், இரைப்பை குடல், லாப்ரோஸ்கோபி, லேசர் மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்த என்னை மக்கள் பணியாற்றும் அரசியல் மனிதராக உருவாக்கியவர் கழக பொதுச் செயலாளரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என். ஆனந்த் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று இந்த மாமன்றத்தில் நான் முன்வைக்கும் கோரிக்கைகள் வெறும் கோரிக்கைகளின் பட்டியல் மட்டுமல்ல, இவை ராதாபுர தொகுதி மக்களின் கனவுகள், அவர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள், அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் நான் நேரடியாக கேட்டிருந்த பிரச்சனைகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராதாபுரத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை தண்ணீர். பேச்சிப்பாறை அணையிலிருந்து தோவாளை கால்வாய் வழியாக ராதாபுரம் கால்வாய் வரை தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு கிளை கால்வாய்கள் மற்றும் ஷட்டர்களை சீரமைக்க வேண்டும். ராதாபுரம் தொகுதியில் உள்ள குளங்களை முறையாக பராமரித்து கரைகளை உயர்த்தி மதகுகள் மற்றும் மறுகால்களை புதுப்பிக்க வேண்டும். நம்பியாற்றை தூர்வாரி நீரின் கொள்ளளவையும் அதிகரிக்க வேண்டும். மேலும் புலிமாங்குளம் பகுதியில் தடுப்பணை அமைத்து சுமார் 22 கிலோமீட்டர் புதிய கால்வாய்கள் மூலம் உவரி குட்டம் வழியாக புத்தன் தருவை குளம் வரை தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்தை பரிசீலிக்க வேண்டும். அதேபோல் ராதாபுரம் கால்வாயின் கடைமடை குளங்களான விஜயாபதி, கூடாங்குளம் பகுதியில் உள்ள 15 குளங்கள் பொதுப்பணித்துறையின் பாசன குளங்கள் பட்டியலில் இடம்பெற செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பனகுடியில் அரசு நெல் கொள்முதல் நிலையமும் ராதாபுரம் மையப்பகுதியில் உழவர் சந்தையும் அமைக்க வேண்டும். தண்ணீரை உறுதி செய்தால் விவசாயத்தை பாதுகாக்கலாம், விவசாயத்தை பாதுகாத்தால் ராதாபுரத்தின் பொருளாதாரத்தை பாதுகாக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராதாபுர சட்டமன்ற தொகுதியின் கடலோர மக்களின் சார்பாக கடற்கரை கிராமங்களில் ஜிஓ பெறப்பட்ட கூடுதாலை, பெருமணல் மற்றும் தோமையார்புரம் தூண்டில் வளைவு பணிகள் மற்றும் CSR நிதி மூலம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட
கூட்டப்பனை, கூத்தாங்குழி மற்றும் இடிந்தகரை பகுதியிலும் பணிகளை விரைந்து முடித்து தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உவரி மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான ஆய்வு மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு ஏற்கனவே 1 கோடி ஒதுக்கீடு செய்திருந்தது. அந்த திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். கடல் அரிப்பால் பாதிக்கப்படும் அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் அறிவியல் அடிப்படையான நிரந்தர கடலோர பாதுகாப்பு திட்டம் உருவாக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஒரு மருத்துவராக இந்த அவையில் மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பது சுகாதாரம். தற்போது ராதாபுரம் தொகுதியில் BLS அதாவது பேசிக் லைஃப் சப்போர்ட் வசதி கொண்ட ஆம்புலன்ஸ்கள் மட்டுமே உள்ளன. அவை அனைத்தும் ACLS அட்வான்ஸ்ட் கார்டியோவாஸ்குலர் லைஃப் சப்போர்ட் வசதி கொண்ட ஆம்புலன்ஸ்களாக தரம் உயர்த்த வேண்டும். திசையன்விளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும். மேலும் தேர்தலுக்கு முன்பு அவசரமாக திறக்கப்பட்ட வள்ளியூர் அரசு மருத்துவமனையை முழுமையான செயல்பட்டு உயர்நிலை அரசு மருத்துவ மையமாக வலுப்படுத்தி தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் அவசர சிகிச்சை வசதிகளை உறுதி செய்ய வேண்டும். ராதாபுரம் மக்களுக்கு அவசர சிகிச்சை கிடைக்க பாளையங்கோட்டை மற்றும் ஆசாரிப்பள்ளம் நோக்கி ஓட வேண்டிய நிலை குறைய வேண்டும். தேவையான சிகிச்சை வள்ளியூரிலே கிடைக்க வேண்டும்.